ஆமா, ஒரு முனிவர் கொடுக்கிற சாபமே சில நேரத்துல பழிக்கிறது சரியா? நீங்கள் வேசிகளை போடுற ஒரு பெண்கள் இல்ல நடக்க மாட்டான். சிவனே கொடுக்க முடியல சாப்போம், நீ என்ன கொடுக்க போற? கடவுளை கொடுக்க முடியாது. சிரிக்காத, நான் அரசனை பார்த்து சிரிக்கிறது ரொம்ப கேவலம். அரசன் இல்லையே எங்க பாப்பா? தம்பி பாப்பா என்கிட்ட இந்த மாதிரி தவறா பேசக்கூடாது. பாப்பா உனக்கு என்ன வேணும்? இந்த பழைய மணியை வித்துட்டு போனா நான் கட்டிக்கிறேன்மா. ஐயா அழகப்பாரு, நடையப்பாரு, ஐயா வாயப்பாரு. கண்ணாடி பாருங்க, நல்ல பாரு. தம்பி அப்பா முகம் இருக்கு, ஆமா. ஐயோ ஐயோ இப்படி ஒரு வடிவத்தை நான் பெற்று விட்டேன். நாராயணா கோவிந்தா, அலிலமே பள்ளி கொள்ளும் மண்ணில் இந்த நிலை எனக்கு தீர்த்து மாணவர்தம் அழிச்சுதிர மறித்தேன் முன்னே இன்னருள் அகிடியனுக்கு ஒரு மாறம் என்றால் என் திருமால் அடைக்கலங்கள் என்னை நீ நாராயணா
ஆயிரம் கொழுந்தே என்னோ இச்சிவை நமிரையாக்கோ இந்திர லோகமானோ அச்சினை பெருண்டு வேண்டேன் அரங்கமா நகருளானே. படைத்து அறியும் சிவமும் ஒன்று அறியும் நாராயண அர்ஜுனன் நாராயணன் ஒண்ணுன்னு எல்லாரும் பேசினாங்களே கோவிந்தா. எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்து விட்டாய் நாராயணா. ஏழைகளை காத்த முடி நாராயணா. நரசிம்மா கோவர்த்தனா கோவிந்தா. கேட்டா மச்சான் உண்மை. ஒரு பொம்பளை பேசுங்க. ஆமா பொம்பளை பேசுங்க இருக்குது. ஏன்னா கஷ்டம் ஒரு காலத்துல கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்க தோன்ற போய் பார்க்கணும் தெலுங்குல பார்க்கணும்னுவாங்க. அந்த கஷ்டம் பஞ்சாயத்து முடிஞ்சு கடற்கரை ஊர் கண்டு அப்படி போவாங்க. இப்போ கஷ்டம் வர நிலத்தை ஆண்டவா அப்படியா சாமி? சரி உங்க மச்சானா மச்சினிச்சா? இது குரல் மட்டும் எங்க மச்சான் குரல் போல கேக்குது. சரி ஆனா யாரோ ஒரு பெம்பளை. ஆமா ஆமா யாருன்னு தெரியல. இந்த பக்கம் வந்து பாருங்க. கல்லில் உள்ள கருந்தேரைக்கு உணவு கொடுத்த கடவுளே, ஆதி மூலமே என்ற யானைக்கு நான் சேர்த்து முடிக்கிறேன். இல்லைங்க அந்த பழுத்தைகளை பார்த்து கொடுத்து அதை சிரிச்சுட்டோம். அப்படிங்கிறது உங்க பொறுப்பு என் நிலைமை இப்படி மாறிவிட்டது கண்ணா. கோவிந்தா ஏமா பாப்பா நீ வயசுக்கு வந்துச்சா வரலையே? நீ ஏன்னா வயசுக்கு உள்ள கட்டி பொண்ணு எப்படிங்க? என் நிலைமைய கொஞ்சம் மாத்து பாருங்க. வேலை ஆச்சுங்கடா. ரெண்டுக்கு நேரம் ஒரு நானும் ஒரு முடிச்சு இந்த பக்கம் பார்த்தா பொம்பளை போயிருக்குது பாருங்க. அந்த பலாண்டி எப்படி இருக்கு நல்லப்பா நெத்திக்கு நேரம் பாருங்க. மாமா வேணாம் சொல்லிட்டாரு. அங்கே போற போறோம் யாரு அப்படியே வாழ்ந்தோம். நீங்க இல்லாம நான் இல்ல, நான் இல்லைன்னா நீங்க இல்ல. என்ன பாருங்க நாராயணா. கசுவா நீ யாரு? ஆமா உனக்கு தெரியாதா? ஆண்டவா இந்த நெத்தில பாய்தி மூக்கில பாய்தி எங்கில பாய்தி இந்த உலகத்துல என்னென்ன ஜீவன்கள் இருக்குதோ அத்தனை ஜீவன்களா நீ இருக்கிற. ஆமா காத்தல் அழித்தல் படைத்தல் ஓடுவன பரப்பன நடப்பன என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவன்களாம் இருக்கிற. சரி இந்த விஷயம் உனக்கு தெரியவில்லையா மாமா? மாமா காப்பாத்து மாமா. என் நிலைமையை மாற்றி விடு மாமா. உன்னை பார்த்தால் எனக்கு
ரொம்ப அசிங்கமா இருக்குது, பாவமா இருக்குது. ஆமா ஆமா. சரி இந்த குரலை கேட்டு நான் வந்தேன். ஆமா குரலை கேட்டு நான் வந்தேன். சரி இதுவே நம்ம இதுக்கு இவன் இல்லை, வேலை இல்லை. அப்போ நாம வந்து தோழைகள் இருந்து எத்தனை பேர் நம்ம தேடி வருவாங்க. ஆமா. அவருக்கெல்லாம் வேண்டிய உதவி நாம செய்ய வேண்டும். ஆமா புறப்படுங்க. ஆமா நான் என்ன பேசுறேன்? ஆமா ஊமாமான்றாங்க. நான் என்ன செய்யணும்? சரி இதுக்கு பெரியவர்கள் சொல்லுவாங்க. அக்கறைக்கு ஆதிநாராயணன், அக்கறை பாத்தியா? என் நிலைமையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷம். நிலைமையை பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? சாமி எப்படியா என்ன காப்பாத்த நான் எப்படி காப்பாற்ற முடியும்? என்னமோ இப்படி உருவம் வந்துட்டு இதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? என்னத்தையுமே தெரியாது. இது எங்க உருவத்தை மாத்தலாம். உங்களுக்கு இருகரம் இருக்கிறது. இருகரத்துல ஒரு கரமோட உங்களுக்கு நாங்க மரியாதை இருக்கா? சரி, அதனால ஒரு கரம் வச்சுனா அவன் என்ன சொல்லுவாங்க? ஆமா முண்டிகை. அது போல நானும் நீ நானும் ரெண்டு கரம் மாதிரி. அப்படி இருக்கிற பொழுது ஒரு கரம் நானும் இந்த கரத்தை விட்டு விட்டால் உங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அதனால எனக்கு என் வடிவத்தை மாற்றி விடுங்க மாமா. சரி சரி, இனிமேல் தவறான எண்ணத்துக்கு போக மாட்டேன்ல. என்னைக்குமே நான் மறக்க கூடாது. மறக்கவே சொல்ல மாட்டாரு. போலீஸ் போக மாட்டாரு. சாடி சொல்ல மாட்டாரு. மறக்கவே மாட்டேன் மாமா. மறக்கவே மாட்டேன். சரி சரி சரி, உன் உருவத்தை இனிமேல் விட்டுப்பார். அப்படியா? டேய் கண்ணாடி எடுத்துவா. சாமி பாருங்க. சாமி பாருங்க எப்படி இருக்கிற முன்னழகு பின்னழகு. இப்பதான் இருக்கிற நல்லா இருக்கு. யாரா நிக்கிறது?
இருக்குது அவரா உன்னை காப்பாத்தினாரே இல்ல சரி மாமா ஒரு வாசனையா வந்தீங்கன்னா ஏதோ ஒரு நாத்தம் இருக்குது சாமி நாத்து அடிக்கணும்னா இங்க 1000 கிடாய் வெட்டுவார்கள் சாணி வாசனை அடிக்கிறீங்க சாணி வாசனை ஆமா சாணி வாசனை ஆமா இந்த பால் கெட்டு போற பால் இருக்குங்க ஆமா அந்த பால் முச்சடிங்க வேற பால் கட்ட பண்ணி பால் சாமி அப்படி இல்லைங்க நேத்து பால் சாப்பிட்டேன் சாப்பிட்ட ஜீன்ஸ் ஆகல பால் குடிச்சு வந்துச்சு ஏய் அது இல்ல ஆனா ஏதோ பால் நான் கடிக்குது இந்த பார் இந்த ராஜ்யம் இருக்க கூடாது இப்படி ஒரு வாசனை அடிக்க கூடாது எங்க வருது பாரா இந்த பாருங்க இந்த இடத்துல நினைக்கிறீங்க யார் வந்தா இவர்தான் நாட்டுக்கார பையா என்னையா மச்சான் ஆண்டவன் யாரா காப்பாத்த ஏய் மண்டவனாவது 6 முழம் நீண்டவனா ஆமா என்னடா நீயும் பார்த்தனா தேவரெல்லாம் அந்த மாதிரி வேஷம் போட்டு நடிச்சு இருக்குங்களே டேய் ஒழுங்கா வெளிய போய் சொல்லு சாமி இப்போ ஆட்டான்னு ஒரு நாள் கட் பண்றேன்றாங்க கவர்மெண்ட் நம்ம எதுவும் ஆட்டோ ஏறி போகலாம் பஸ் ட்ரெயின் ஏறி போகலாம் மூச்சு அடிக்குதான் இங்க தாங்க முடியல அவன் அரசு செய்ய நேரத்துல நம்ம போயிடலாம் மைத்தோனர் நல்ல வேலை செஞ்ச நீ போ நேருக்கு நேரம் சொல்றாரு ஆமா புள்ள கட்டி மனுஷன் கொண்டாட்டி புள்ள இருக்குது பிச்சுட்டு போன நேரம் டேய் நீ எப்படிப்பட்ட தெரியுமா அந்த நன்மையை மட்டும் தாடியை கொடுக்கிறேன் நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குற மாதிரி கட்டி போட்டு ஒட்டி ஒட்டி நடிச்சாங்க கெட்டி ஒட்ட மாட்டேன் ஏன்னா உதைக்க அத்த முன்னே அப்படி நடிப்பு கட்டாங்க இப்படிப்பட்ட நீ இந்த ராஜ்யத்துல வந்து நம்ம கிட்ட வெத்தலாடி சரி போலாமா யோசித்து சொல்லப்பா நான் என்ன பத்தி நினைக்க கூடாது கண்டிப்பா உன்னால இங்க எதுவுமே இல்ல இந்த இடம் நாத்தடிக்கிறது தான் மிச்சம் ஆமா 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 டேய் ஆட்டு என்ன பால் வச்சு ஆட்டு மேல அடிக்கிறீங்க அந்த ஆட்டு பால் நாத்து அடிக்குது தண்ணி ஊத்தி கழுவிட்டமா நம்ம திருவிழா இந்த திருவிழாவுல எவ்வளவு அழகா குளிச்சு சென்டர்ல போடுறாங்க இப்படி ஒரு நேரத்துல இப்படி நாத்து குடிச்சு வந்து வெளிய போறாங்க சாமி நீ வெளிய போங்க இத நான் பெருக்கணும் தண்ணி ஊத்தி ஏர்த்த க்ளீன் பண்ணனும் யோசித்து முடிவோட சொல்லப்பா கண்டிப்பா கண்டிப்பா முடியாது போ முடிவெடுத்து சொல்லு ஒருபோதும் இதுல மாற்றமே இருக்காது மாற்றமே இருக்காது ஒரு தரம் சொன்னா 1000 தரம் சொன்ன மாதிரி மறைக்கு ஓக்கு போய்விடு சரிப்பா இப்போ வா அந்த மாதவன் போய்விட்டானா என்ன இந்த இடத்தை விட்டு கிளி ஓட்டாரு நமதான் ராஜா நமதான் மந்திரி அந்த கண்ணனால நமக்கு நடக்கிறது ஒண்ணே கிடையாது இப்ப நான் சிரிச்சேன் ஆமா அதாவது சோதனை பண்ணேன் ஆமா 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 எதுக்கு எதாவது சொன்ன உடனே ஓடியாந்துடுறா நம்மகிட்ட வேற கதி அதனால பாப்பா டேய் அம்மா இந்த மாதிரி தொல்லை இது பாரு அந்த பொண்ணு மனத்துல பாரு பாப்பா என்ன தம்பி சைக்கிள் இப்ப பேசுற சரியா தப்பா பேசாத இல்ல சாமி ஒரு திரும்பி வந்துட்டு பாருங்க நல்லா சாமி ஏன் என்ன முகம் இருக்குது கண்ணாடி இருக்குது பாரு மறுபடியும் வந்து விட்டுதா ஐயோ ஐயோ மறுபடியும் வந்து விட்டுதா ஐயோ
இந்த வடிவம் மறுபடியும் வந்து விட்டதா? இந்த கண்ணன் கபடு நாடகம் செய்து விட்டாரா? மறுபடியும் எப்படால் கூப்பிடுவேன்? எந்த முகத்தை வச்சு கூப்பிடுறது, எந்த நாவால கூப்பிடுறது? நம்ம கிறிஸ்தவம் இதை வேண்டுமா? ஆமா. ரகுராமா குருடன் மீதில் அன்புடனே எரிவந்து அருள் செய்வாயே. கோவிந்தா கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா
யாருக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பம்பரம், ஆமா நீங்க இவன் ஒரு சாட்டை. நீங்க ரெண்டு ஆட்டக்கூடிய மனிதன். என்னை பம்பரமாக சுத்தி விடுறீங்க. இந்த சாட்டை என்னை இழுத்து விடுது. ஆனா இதுல இருந்து மக்களுக்கு என்ன விளக்கத்தை சொல்ல பண்றீங்கன்னு எனக்கு புரியல நாராயணா. ஆமா கொஞ்சம் புறமே. சரி சாத்தகி சாமி இவனுக்கு ஆணும் இல்லா பெண்ணும் இல்லா தேடியா உருவத்தை மாற்றி. ஆமா காரணம் என்ன காரணம்? இது 11வது வருடம் முடியுது. சரி இந்த வனத்திலே ஆமா அடுத்து 12வது வனம். ஆமா 12வது வனம் முடிந்த உடனே அங்காத வாசம் போக வேண்டும். ஆமா அங்காத வாசம் எப்படி தெரியுமா? எப்படி? நாட்டில் இருக்க வேண்டும். ஆமா துரியோதனுடைய கட்டளை இவர்களுக்கு இவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். அப்படி தெரிந்தது உண்டானா 13 26 வருடம் கட்டளை பெரிய ஒரு வார்த்தை. ஆமா மறுபடியும் வனம் ஓட்டி விடுவே அப்படின்னு கட்டளை. ஆமா அப்போ இந்த வனத்துல ஆமா முடித்து விட்டு நாட்டு இருப்பாங்க. ஆமா தர்மன், பீமன், ஆமா நகுலன், ஆமா சகாதேவன், ஆமா பாஞ்சாலி உண்மை. இவங்க உருவத்தை மாற்றி விடுவாங்க. அர்ஜுன உருவத்தை மாற்ற முடியாது. ஏன்னா பல்லிலே பரசவேனை, பாதத்தில் சந்தாமரை, உண்மை. துப்பிலே அமிர்தகலசம், ஆமா முதுகிலே மச்சரகை, உப்பின் அழகு இதை மறக்க முடியாது. ஆமா அதனால இந்த உருவம் ஏன்னா இந்த ஒரு வருடம் அங்காத வாசம் கழிக்க வேண்டும். ஆமா இந்த உருவத்தை மாற்றினா எவரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா இந்த முடிவெடுத்து திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்கிறேன். அவன் வேலை மட்டும் இல்ல, என் வேலை முடியணுமே. சரிங்க. அதுக்காக ஆமா அப்படியானால் இந்த உருவத்தை இப்போ சரிங்க. அர்ஜுனா நாராயணா, சரி இந்த வடிவத்தை என்னிடத்திலிருந்து எப்படியாவது எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இந்த வடிவத்தில் வாழ எனக்கு விருப்பம் இல்லை. அப்படியா? ஆமா அப்படியானா என்னை சொல்லி ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு 3 தடவை சொல்றேன். ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. இப்போ உன் முகத்தை பார். மாதவா, கோவிந்தா, கேசவா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, தாமோதரா, பத்மநாபா, வெங்கடேசா, மாதவனே, திருமாலே, உங்கள் திருவடியே சரணம் என்று நான் சரணம் கொள்கிறேன் ஐயா. அப்படியா? இனிமே தவறான முடிவுக்கு போக மாட்டேன். கண்டிப்பா நான் நடத்தவே மாட்டேன். இப்போ நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சா? இப்போ இங்க என்னாச்சு? எனக்கு இனிமே இந்த வழி எப்பயும் வராது. ஆமா எனக்கு தேவையான வருமா இனிமேல வராது. ஏன்னா இந்த உருவம் நினைக்கும் போது வரும். ஓ நினைக்கும் போது வரும். மறுபடியும் இந்த பிரச்சனையா? இந்த திருப்பதி மலைக்கு நிறைய பேர் போவாம ஏமாத்துறாங்கன்னா காரணம் இதுதான். சிலர் மட்டுமே போறாங்க, சிலர் எல்லாம் போறது இல்ல. போறாங்க அந்த காளி கோபுரத்துக்கு மேல போறது இல்ல. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போயிடும். ஏதோ பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸ் போனா மெட்ராஸ் பேசுறாங்க, பெங்களூர் போனா பெங்களூர் பேசுறாங்க, இடத்துக்கு போன பேசுறாங்க. அதை விட்டு நம்ம வேலை என்ன தூக்கி இந்த கடையில ஜூஸ் குடிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா பழ ரசம் ஒண்ணு தெரியுமா? எல்லா பழத்தையும் கலந்து வச்சிருக்கோம். அதுல தான் எல்லா சத்தும். ஒரே பழத்தை மட்டும் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோ, ஒண்ணு வாதம் வரும், ஒண்ணு வலிப்பு வரும், ஒண்ணு தொப்பை பழ ரசம். இந்த கலியில எல்லாமே கலந்துருக்கும். சரியா? காளி கோபுரத்தோட ஏன்னு சொல்றேன், அதை புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? அங்கதான் ஆஞ்சநேயர் இருக்கிறார். பேய் போத மாதிரி. சரி மாதவா, இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த வடிவமாகப்பட்டது மறுபடியும் நினைக்கும் போது வரும்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வடிவத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எல்லாருமே என்ன பாக்குறவங்களா? எனக்கு இப்போ சந்தேகமா இருக்குது. பேச அவுத்து விட்டு போனால கூட எல்லாம் சொல்லுவாங்க, போட்டேன்னுவாங்க. இப்படி தெரிஞ்சா கொஞ்சம் மீசியாவது மறந்து விட்டுருக்கேன். இவங்க அதை போற மாதிரி பேடிட்டாங்களே, எனக்கு அசிங்கமா போயிருமே. அதனால எனக்கு ஏதாவது இந்த உருவத்தை அப்படி வச்சுக்கொள். உனக்கு ஒரு சில நேரம் நான் கௌரவப்படுத்துவதற்காக, எல்லாரும் சந்தோஷப்படுவதற்காக இந்த வடிவத்திற்கு ஒரு பேர் வைங்க. சிவபெருமான் பார்த்தா பாதி உருவம் சக்தி, பாதி உருவம் சிவம். அவருக்கு அந்த சத்தியம் சிவம் சேர்ந்தது அர்த்தநாரீஸ்வரர் பேர்.
அத்தனார் அர்த்தநாரீசன். அத்தனாரீசன். சரி யாரு? அத்தனாரீசன். அர்த்தநாரீசன். ஈசன். அந்த அரி அரி. டேய், 3 வேளையும் சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? எதை சாப்பிடுற? அரிசி. அந்த அரிசியை சமைச்சு தானே ஆமா சாப்பிடுறோம். ஆமா ஆமா. அந்த அரிசியில இருக்கிற நாங்க 2 பேரும் என்ன அரிசி. அரிசி. அவர் அரி. அரி. நான் யாரு? சிவம். சிவம். அப்ப இது நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்த்து சொல்லு. அர்ஜுனன். இல்ல அரிசிவன். அரிசி. 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 அங்க அதாவது அரி எடுத்துக்கோ. இங்க வந்து சிய சேர்த்து. ஆமா. 3 எழுத்து சொல்லு. ஆமா. அரி. சி. சி. அரிசி. அரிசி. சரி. சரிதானா? ஆமா. நாங்க 2 பேரும் நினைச்சுக்கோ. உங்க பொறுப்பு டங்கு டங்குன்னு போச்சு 2 பேரும். அப்படி. சரி மாதவா, உங்க வேலை முடிஞ்சா? மாதவா இது தவறாண்டு. ஏய் மந்தியா, உடம்புல எத்தனை நாள் இருக்கோ? உடனே ஒரு நேரத்தை சாப்பிடு. விருந்து எத்தனை வேளை? ஒரே வேளை. மருந்து 3 வேளை. 3 வேளை. விருந்து 1 வேளை. ஒரு வேளை. வந்தல்ல, பாத்துட்டல, பேசிட்டுல, கிளம்பு. ஏய் போடா அப்படியே. உனக்கு குடிக்க தண்ணி கிடைக்குமா? உண்ணுவதுக்கு சாதம் கிடைக்குமா? போடுவதுக்கு ஆடை கிடைக்குமா? இந்த மாதிரி மட்டும் பேசி பேசுறீங்க. ஏய் பேக்குல அடி அறிவிட்டனே. ஒரு மனுஷனுக்கு எத்தனை விரல், எத்தனை கை இருக்குது? 2 கை, 2 கால், 2 கண்ணு. நல்ல அதாவது யோசிக்கிறதுக்கு மூளை, உடம்புல பலம். சரியா? பேசுறதுக்கு நாக்கு. சரியா? 10 விரல் கரெக்ட்டா இருக்குது. காது சரியா இருக்குது. அப்புறம் எதுக்கு இன்னொருத்தரோட உதவி? தன்னைத்தானே வாழ்ந்து காட்ட வேண்டும். அவன் தான்டா மனுஷன். ஆமா. ஏன்னா 3 தரம் நக்கன பாரு. என்னதான் நடக்குது பாத்துக்கலாம். நாளையுடைய சில நேரம் இருக்குது. சரியா? அந்த பட்டமாண்டா நாள் பட்டமாண்டா சரி, நான் நேராக சென்று அண்ணன் தர்மராஜனை பார்க்க வேண்டும். தம்பி தவத்திற்கு சென்றவன் இன்னும் திரும்பி வரவில்லை என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். சரியா? அண்ணனை பார்க்க வேண்டும். மட்டுமல்ல என் தமிழ் மகனை பார்க்க வேண்டும். அதனால இது முடிய போகிறது. அந்த அரக்கர் இதுவரைக்கும் வரலையே, எப்போ வருவாங்க? என்ன செய்வது? ஒன்றுமே புரியவில்லையா?